உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரத்னா இங்க தானே இருக்கா? காலையில இருந்து அவளை காணும். இல்லே, என்ன ஏதோ நாய்க்குட்டி காணுன்ற மாதிரி சொல்லுத? எங்க அவ? வெங்கடேஷ், என்ன பேச்சு இது? காலையில இருந்து காணும்னா எப்படி? காலையில வீட்டுல தானங்க இருந்திருப்பா. சரியா கவனிக்கல. எந்திரிச்சு போய் பார்த்தா அவளை காணும். உங்க வீட்டுக்கு வந்திருப்பான்னு நாங்க நினைச்சோம். இல்லே, ஒரு பொம்பளை புள்ளைய காணோம், நீ என்னோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஆமா, பொம்பளை பிள்ளை மாதிரி அவ நடந்துக்கிறா. என்னமோ ஆம்பளை மாதிரி தான் அம்புட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாம என் பொறுமையை சோதிக்காதீங்க. முதல்ல ரத்னா எங்க? யாருக்கு தெரியும்? ஏதோ சின்ன வாக்குவாதம். அவ பாட்டுக்கு எனக்கு என்னான்னு கிளம்பிட்டா. எங்க போறேன்னு எங்க கிட்ட சொல்லிட்டா போனா. சித்தி, ரொம்ப நேரம்லாம் இவனை அடக்கி வைக்க முடியாது. தயவு செஞ்சு அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. என்ன மிரட்டுறியா? அவ எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ அம்மா மாதிரி ஓடி போயிட்டால என்னமோ. எங்க ரத்னா பத்திரமாத்து தங்கம் எங்க அவ? தெரியல, காணும். இல்லே, இங்க ஏதோ தப்பா இருக்குல்ல. இவனுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டு முடிக்கானுவ. நீ உள்ள போய் எங்க தேடி பாரு. போய் தேடி பாரு. சண்முகம், சண்முகம், இல்ல என்னாச்சு? என்னாச்சு? சண்முகம், அவளை ரிசைன் பண்ண சொல்லி இவங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க. பிரின்சிபல் பதவிய வெங்கடேஷ்க்கு நியமிக்கிறதுக்கு டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல அவ சைன் பண்ணல. அப்படின்னா இவங்க அவளை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதனால அவளே ஒரு முடிவெடுத்து இங்க இருந்து போயிருக்கலாம். தப்பா ஏதாச்சும் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சி அந்த வேலையை விட சொல்லிட்டு போனுவ. சண்முகம், வேணாம் சண்முகம், வேணாம், விட்டு சொன்ன கேளுப்பா. சண்முகம், சண்முகம், அடிக்காதப்பா. சொன்ன கேளுப்பா. இல்ல, சண்முகம். அடிக்காதப்பா. ஐயோ, இந்த வீட்டுல ஒருத்தரே அவ மதிக்கிறது இல்ல. வேலையை விடுன்னு சொன்னா விட மாட்டேன்னு வாதாடுறான். அவன் உசுருக்கு மேல நினைக்கிற வேலையை விட சொன்னா எப்படி விடுவான்? எப்படி விடுவான்? வேணாம் சண்முகம். எப்படி விடுவான்? ஐயோ, வேண்டாப்பா வெங்கடேஷா. இரு சண்முகம், சொன்னா கேளு சண்முகம். இவர் அடிக்கிறது முக்கியம் இல்ல. இப்போ முதல்ல ரத்னாவை போய் தேடணும். அவளுக்கு எதுவும் ஆகாம அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இப்ப நமக்கு அதாண்ட நல்லா கேட்டுக்கிடுங்க. என் தங்கச்சி மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட உங்க 3 பேரையும் இந்த வீட்டோட கொளுத்தி விடுவேன். ஜாக்கிரதை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.